தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. அதாவது எஃப்சிஆர்ஏன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு நிதி ஒழுங்குமுறை சட்டம்னு ஒரு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராங்க. இது சிறுபான்மை அமைப்புகளை கடுமையாக பாதிக்கக்கூடியது. அவங்க வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதிகளை பெற்று இங்கே கல்வி நிறுவனங்களோ மருத்துவ நிறுவனங்களோ நடத்தும்போது இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஆரம்ப நிலையிலேயே இதை நீங்கள் அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, அவங்க மத்திய அரசாங்கம் இதை கொண்டு வந்த நோக்கம் இன்றைக்கி கூட அமைச்சர் ராஜ்மோகன் தான் அதை வாசிக்கிறாரு. தெளிவாக சொல்கிறாரு. அவர் இந்த எஃப்சிஆர்ஏ ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஏற்கனவே இருக்குது. அதனுடைய அமெண்ட்மெண்ட்டு தான் இப்போ கொண்டு வராங்க. ஏற்கனவே அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்ப்ரெஷன்மெண்ட் வருது 5 வருஷத்து வரைக்கும் இம்ப்ரெஷன்மெண்ட் கிடைக்கும். அதில் இப்போ அதை 1 வருஷமாக குறைச்சிருக்காங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வர நோக்கம் என்னென்னா தேசிய பாதுகாப்பு, நேஷனல் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். வெளிநாட்டு பணங்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் இந்தியாவில் தீவிரவாத சக்திகள் பயன்படுத்திடக்கூடாது, தேசிய பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்கிற அந்த நோக்கத்தில் இன்னைக்கு அந்த ரெசல்யூஷனை படிக்கும் போதும் ராஜ்மோகன் அவர்கள் தெளிவாக இருக்காங்க. இதில் மாநிலம் அரசா நாங்கள் முழு உடன்பாடோடு இருக்கிறோம். ஆனால் எங்கே ஒரு சிக்கல் வருது அப்படின்னாக்கா, ஏன்னா இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததில் எனக்கு ஒரு ஆறுதல் தான் இது. இதில் என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா, இந்த இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கம்ப்ளீட் வீட்டோ பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ அவங்க சொல்கிறதே என்னென்னா, இந்த எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேஷன் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, லைசன்ஸ் வாங்கியிருப்பீங்க, அதை உங்களுக்கு குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரினியூவல் பண்ணணும். அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ரினியூவல் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு லைசன்ஸ் மறுக்கப்பட்டாலோ, இல்லை உங்களுக்கு கிடைக்கலனாலோ, இல்லை நீங்கள் புதுப்பிச்சுக்கலனாலோ என்ன சிக்கல் ஆகிடுதுன்னா, இங்கே உடனே உங்களுடைய அத்தனை சொத்துக்களும் டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு ஒரு பவர்ஃபுல் அத்தாரிட்டியை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அத்தாரிட்டி உங்களையே இப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட், ஒரு என்ஜிஓன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டொமஸ்டிக்லேயும் டொனேஷன்ஸ் வாங்கியிருப்பீங்க, ஃபாரின்ல இருந்தும் உங்கள் நண்பர்களோ இல்லை உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து மற்ற ஆட்களை கூட இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த பணத்தை பயன்படுத்தி உள்நாட்டில் இருந்து கிடைச்ச பணத்தையும் பயன்படுத்தி, ஏன்னா நம்ம இது ஃபாரின்ல இருந்து கிடைச்ச ஃபண்டு, இதை இந்த வேலைக்கு செய்யலாம், இது உள்நாட்டிலேருந்து கிடைச்ச ஃபண்டு, இதை பண்ணலான்னு அவங்க பைஃபர்கேட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்னைக்கு ஒரு கோயில் கட்டுறீங்க, இல்லை ஒரு சர்ச் கட்டுறீங்க, ஒரு மசீதி கட்டுறீங்க, இந்த மாதிரி ஒரு அமைப்புனாக்கா இது இந்த 2 பணமுமே கலந்து தான் இருந்திருக்கும். ஆமாம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் எஃப்சிஆர்ஏ இப்போ உங்களுக்கு ஃபண்டிங் வரலன்னு வச்சுங்க, நீங்கள் லைசன்ஸ் ரினியூவல் பண்ண வேண்டியதில்லை. அப்போ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியதில்லைங்கிற அடிப்படையில் நீங்கள் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்ககிட்ட இப்போ ஆனால் நீங்கள் இப்போ டொமஸ்டிக்லேருந்து ஃபண்டு வாங்கிட்டு இருக்கீங்க, நல்லா திறம்பட செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. எந்த இடத்துலையும் ஒரு இமி அளவுக்கு கூட சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளோ ஒரு ஃபண்டிங்கோ உங்ககிட்ட இல்லை. ஆனால் நீங்கள் ஒன்று என்ன, எஃப்சிஆர்ஏவை நீங்கள் லைசன்ஸை ரினியூவல் பண்ணல. காரணம் என்னன்னா, இப்போ அந்த ஃபண்டு தேவையில்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. கரெக்டா? அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய அத்தனை சொத்துக்களும் அவங்க அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த சொத்தை எப்படி பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறதா, ரீசேல் பண்ணுறதா எல்லாமே அரசாங்கத்தினுடைய போயிடுது. அப்போ நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு அந்த ரெசல்யூஷன் படிக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இதை என்ன காரணத்துக்காக அவங்க ரினியூவல் பண்ணல, இல்லை ரிஜெக்ட். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இதில் மாநில அரசாங்கம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா கூட மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க இதில், இந்த எஃப்சிஆர்ஏ அமெண்ட்மெண்ட்டில். அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி மாநில அரசாங்கம் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ உங்களுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு தேசிய பாதுகாப்பு, தேசிய நலனில் இருக்கிற அக்கறை மாநில அரசாங்கத்துக்கு இருக்காதா? இல்ல, மாநில அரசு ஒத்துழைச்சா தானே இதெல்லாம் நடக்கும். அப்போ நீங்க ஒரு மாநில அரசாங்கம் கூட ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னா அதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எடுக்கணும்னா அந்த கண்டிஷன் எதுக்கு வருதுங்க? அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஃபெடரலிசம்ங்கிறது எங்க இருக்கு? அப்ப எல்லா பவரையும் எல்லா கட்டுப்பாடையும் நீங்க மைய அரசாங்கத்திட்டே குவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? நீங்க இதை ஒரு அரசாங்கங்களையும் சேர்த்தி, மாநில அரசாங்கங்களையும் சேர்த்தி அவங்களோட டிஸ்கஷன்ல இறங்கி, இதை பாருங்க, எங்களுக்கு இதுதான் நோக்கம். எங்களுடைய நோக்கம் என்ன? தேசிய பாதுகாப்பு. இது வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு தவறா பயன்படுத்தி உள்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மையை குலைக்கிறதுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது, தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்குது. இதெல்லாம் நீங்க தரவுகளோடு அங்க வைக்கணும். அதை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அப்படியா பரவாயில்லைங்க, தேசிய நலன் கெட்டுப்போனா என்ன, பாதுகாப்பு கெட்டுப்போனா என்ன எங்களுக்குன்னு ஒரு மாநில அரசாங்கம் சொல்லிடுமா? ஒரு மாநில அரசாங்கம் அது அந்த மாநிலத்தையும் பாதிக்கும் இல்லையா? அந்த மாநிலத்தையும் பாதிக்கும்.
அப்போ இந்த மாநில அரசாங்கத்தை நீங்க ஸ்டேக் ஹோல்டரா எடுங்க, அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க. அதே மாரி இந்த மாரி என்ஜிஓஸ் இருக்காங்க பாருங்க, இந்த ஃபாரின் நிதி பெறுறவங்கள, அவங்களுடைய ரெப்ரசன்டேஷனையும் எடுங்க. அவங்களையும் கூப்பிட்டு கேளுங்க. ஏங்க எங்களுடைய நோக்கம் இது. நீங்க நல்ல என்ஜிஓவா இருக்கலாம். ஒரு 1000 நல்ல என்ஜிஓக்கள் இருக்கு. அதுல 1, 2 புற்றீசல் என்ஜிஓக்கள்ங்கிற பேர்ல சில பேர் வந்து நாட்டினுடைய பாதுகாப்ப, இறையாண்மைய பாதிக்கிற அளவுக்கு சில நடவடிக்கைகள் எடுக்கிற தரவுகள் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. அப்ப இத நாங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? எங்களுடைய நோக்கம் இதுதான். அப்போ இதுக்கு என்னங்கிறத அந்த என்ஜிஓஸ், அந்த எஃப்சிஆர்ஏனுடைய லைசன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க, அதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும்ல, அவங்களையும் கூப்பிட்டு கருத்து கேளுங்க. அப்ப எல்லாத்துக்கும் உடன்படக்கூடிய ஒரு திட்டங்களை கொண்டு வாங்க. ஒரு ஒரு டயலாக் மூலியமா நீங்க கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. ஒரு எதேர்ச்சியா நீங்க கொண்டு வரும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணத்துல நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எண்ணங்கள் நல்லது, குறிக்கோள் நல்லது. ஆனா செய்யற வழிமுறைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எக்ஸசிவா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னாக்கா சில பேர்த்துக்கு வந்து ஐயப்பாடு வரதுக்கு இருக்கு. நம்மளை அச்சுறுத்துறதுக்காகவோ, நம்மளுடைய பணிகளை தடை செய்யறதுக்காகவோ இது முழுக்க முழுக்க வருதா? இது நியாயமான இது. அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது மத்திய இந்த பொறுப்பு வந்து மத்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்ப அதைத்தான் வந்து இன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இந்த ப்ரொபோசலை கொண்டு வரும்போது இந்த ரெசல்யூஷனை வந்து நான் ஆதரிக்கிறேன். அந்த நீட்டுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏற்கனவே அதனால பிரயோஜனம் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. இந்த எஃப்சிஆர்ஏங்கிறது வந்து இவ்வளோ காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களினுடைய அடிப்படையில் இன்னைக்கும் அவர் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லும்போது கூட மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணம் எங்களுக்கு முழுக்க முழுக்க உடன்பாடு உண்டு. ஆனால் இது வந்து ஹை ஹேண்டட்னஸாக போயிடும், ரொம்ப எக்ஸசிவ் ஆக்ஷன்ஸாக போயிடும். இது வந்து ரெண்டுமே சேர்த்து நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எஃப்சிஆர்ஏ வேணுங்கிறீங்க, வேண்டான்னு கூட நீங்கள் விடலாமே. இப்போ நீங்கள் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறீங்க ரமணி, நீங்கள் ஹெவி லைட் வெஹிக்கிளும் வச்சிருப்பீங்க, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுத்திருக்கீங்க. சில காலத்தில் வந்து உங்களுக்கு ஹெவி லைசன்ஸ் வேண்டான்னு கூட நீங்கள் முடிவு பண்ணலாம். அப்போ ஹெவி லைசன்ஸ் வேண்டாங்கிறவங்களுக்கு எந்த லைசன்ஸுமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? எல்லாமே கொடுக்க முடியாது அப்படின்னா இது அந்த மாதிரி தான் இது வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் நம்மளுடைய பார்வை என்னன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணம் பாராட்டுக்குரியது. அது இந்திய பிரஜையா நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஆதரிக்க வேண்டியது. ஆனா நீங்க செயல்படுத்தக்கூடிய இந்த அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை ஹேண்டட்னஸா இருக்கு, ரொம்ப எக்ஸசிவா இருக்கு. இது பல பேர்த்துக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலை வந்து ஏற்படுத்துறது. இன்னும் குறிப்பா இந்த சிறுபான்மையினர் அமைப்புகளை கொண்டவங்களுக்கு பல இடத்துல ஒரு அச்சுறுத்தலை அவங்க ஃபீல் பண்ணும்போது அந்த அச்சத்தை தவிர்க்க வேண்டியது, போக்க வேண்டியது, நீக்க வேண்டியது மத்திய அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ அதை நீங்கள் எல்லாம் செஞ்சு அவங்களையும் கூப்பிட்டு இது யார் யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதை மாநிலத்துக்கும் ஒரு அதிகாரம் கொடுங்க, அவங்களையும் நீங்கள் ஸ்டேக் ஹோல்டர் ஆக்குங்க. பஸ் நீங்கள் மத்திய அரசாங்கமே வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் எப்படி போய் ஆட்சி செஞ்சிட முடியும்? மாநில அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்திட முடியுமா? அப்போ இந்த பிரச்சனை தானே நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்தீங்க. வெஸ்ட் பெங்காலில் வந்து எங்களுக்கு ஊடுருவலை தடுக்க முடியல, காரணம் என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கமே இதுக்கு வந்து ஆதரவாக இருக்குது, அவங்க வந்து ஆளுகளை வந்து இல்லீகலாக கூட்டு வராங்கன்னு. அப்போ நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் மாநிலத்தில் அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைக்கலன்னா உங்களால் அந்த வேலை முடிக்க முடியாமல் தானே இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு மாநில அரசாங்கத்தையும் நீங்கள் ஸ்டேக் ஹோல்டராக எடுங்க, அவங்களையும் இதை பார்ட்னர்ஷிப்பாக கொண்டு வாங்க. நீங்களே ஏன் எல்லாத்தையும் இடத்துலையும் நானே செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த எஃப்சிஆர்ஏனுடைய அந்த ரெசல்யூஷன் கொண்டு வந்தது உள்ளபடியே எனக்கு வந்து எனக்கும் அதே பார்வை தான். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து. அதாவது ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அதை நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான். ஆமாம், நிராகரிக்கணுங்கிறது கூட இல்லை. இதை நீங்கள் அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த கோரிக்கைகள் என்னென்ன கோரிக்கைகள் வந்து இந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வருதோ அதை பூரா கருத்தில் எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்ல அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க. யாரும் இப்போ இந்தியா வந்து நேற்றை விட இன்னைக்கு நல்ல பாதுகாப்பாக அதிகப்படுத்தணுங்கிறதுல யாருக்காவது எந்த குறைபாடும் இருக்குமா? யாராவது வேண்டாம் வேண்டாம் இல்லை இல்லைங்க எந்த இடத்துலையுமே இந்தியாவை பலப்படுத்திட்டீங்கன்னா யாராவது சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் ஒரு இந்தியாவை பலப்படுத்துங்கிற பேரில் இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய பல அமைப்புகளை பலகீனப்படுத்திடாதீங்கிறதான் நம்மளுடைய வாதம். அது நடக்காத அளவுக்கு நீங்கள் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு யார் யாரெல்லாம் இதுக்கு மெயின் ஸ்டேக் ஹோல்டர்ஸோ பாதிக்கப்படுறீங்களோ மாநில அரசாங்கங்கள் இந்த பாதிக்கப்படலாம்னு நினைக்கக்கூடியவங்களுடைய ரெப்ரசன்டேஷனை எடுத்துக்கிட்டு ஒரு கலந்துரையாடல் பண்ணி, ஏன்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்களுடைய கருத்துக்களை கேளுங்க, கேட்டு அவங்களுக்கு நீங்கள் விளக்கத்தை கொடுங்க. ஏன் நாங்கள் ஒன்றை கொண்டு வரோம் அந்த விளக்கத்தை நீங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நியாயமான பயமாக இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்துடைய கடமை தானே. அப்போ அதெல்லாம் செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. எடுத்தோம் கவுத்தோன்னு உடனே வந்து ஒரு மெஜாரிட்டி இருக்கிறங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் பண்ணிடாதீங்கிறதா நம்மளுடைய பிரச்சனை. ஓகே சார், திமுக அரசு என்னெல்லாம் திட்டங்கள் கொண்டு வந்தாங்களோ, என்ன அதாவது சட்ட மசோதாக்களோ அதே தான் தாவேக அரசும் இப்போ முன்மொழிகிறாங்க. திமுக அரசினுடைய மறு பிரதி மாதிரி தான் இருக்குது உங்களுடைய செயல்பாடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது.
இல்ல அந்த விமர்சனத்துல எனக்கு உடன்பாடு இல்ல. அ இது தாவேகா அரசாங்கம் அவங்க தனித்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான முத்திரைய வந்து தொடர்ந்து பதிச்சுக்கிட்டு வராங்க. அந்த அரசாங்கத்த வந்து அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சில திட்டங்கள வந்து முந்தைய அரசாங்கங்கள் இந்த பட்ஜெட்ல வந்து முந்தைய அரசாங்கங்கள் இருக்கக்கூடிய திட்டங்கள வந்து இவங்கள அப்படியே வந்து பெயர் மாற்றி வச்சிருக்காங்கங்கிற ஒரு சொல்லப்படுது. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து தாவேகா அரசாங்கத்த அந்த கோணத்துல நான் பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்னா, இதுவரைக்கும் நம்ம பெரிய அளவுக்கு பார்த்தது வந்து இவங்க வந்து அவங்க பண்ணுனத நிறுத்துவாங்க. அவங்க வந்தா இவங்க பண்ணத நிறுத்திருவாங்க. அப்போ ஒரு அரசாங்கம்ங்கிறது வந்து யாரு கொண்டு வந்தாங்கங்கிறது முக்கியம் இல்ல. மக்களுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டங்கள் நல்ல திட்டங்களா இருந்தா அத அப்படியே தொடருங்க. இன்னும் விஸ்தரிக்கப்பட வேண்டிய திட்டமா இருந்தா அத விஸ்தரிங்க. அடுத்தது நீங்க புதுசா சில திட்டங்களையும் கொண்டு வாங்கங்கிறது தான் நம்மளுடைய பாயிண்ட். அந்த 3யுமே வந்து தாவேகா அரசாங்கம் வந்து இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்கங்கும்போது, அது வந்து அவங்க சொல்லக்கூடிய வந்து எங்களை பார்த்து அவங்க வந்து எங்க திட்டங்களையே வச்சிருக்கிறாங்க. எங்க பேருக்கு ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கங்கிறது. அந்த ஸ்டிக்கர் அடிக்கிறாங்கங்கிறதே எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கிறது தெரியும்னு கூட சட்டசபையில பேசப்பட்டது. அதிமுக ஆட்சியில அந்த கொரோனா டைம்ல அடுத்தவங்க குடுக்குற நிதிக்கெல்லாம் வந்து வாங்கி இவங்க ஸ்டிக்கர் அடிச்சுக்கிட்டு அன்னைக்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னு தெரியும். அப்ப திமுகவும் எந்தெந்த திட்டங்கள வந்து அவங்க திட்டங்களா வந்து மாத்தி செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்கங்கிறது தெரியும். அப்ப இது பொத்தாம் பொதுவா வந்து இது எங்க திட்டம் தானேங்கும்போது அது வந்து ஏற்புடையதில்ல. அவங்க எத்தனையோ திட்டத்த வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை இப்ப உதாரணத்துக்கு வந்து நாங்க வந்து அன்புச்சோலைன்னு வச்சிருந்தோம். இவங்க வந்து முதியோர் இல்லம் அன்புச்சோலைங்கிறது என்ன டே கேர் சென்டர். அது ஒண்ணும் ரெசிடென்ஷியல் புரோகிராமே இல்ல அது. இப்ப நீங்க யாராவது ஒரு வீட்டுக்கு இப்ப நம்ம எப்படி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஆஃபீஸ்க்கு போறீங்க போயிட்டு ஒரு டே கேர்ல போய் குழந்தைங்கள விட்டுட்டு வரும்போது கூட்டு வருவாங்க பாருங்க. அந்த மாரி தான் உங்களுடைய அன்புச்சோலை. இன்னைக்கு வந்து அவங்க முதியோர்ன்னு அனுபவிச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முதியோர் இல்லமே 12 மாவட்டத்துல 12 ஹவுசஸ் வந்து ஒரு டு ஸ்டார்ட் வித் அவங்க ரன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி இவங்க கொண்டு வந்தது வந்து முதல்வர் படிப்பகம்ங்கிறது வந்து டிஜிட்டல் லைப்ரரியா மாத்திட்டாங்க. முதல்வர் படிப்பகம்ங்கிறது அப்படியே இருக்க போகுது. இந்த டிஜிட்டல் லைப்ரரிங்கிறது என்னன்னா, இவங்க புதுசா இன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா, ஒரு 200 மாணவர் விடுதிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1,00,000 பெட் இருக்கக்கூடிய மாணவர் அதாவது டிஎன் சுடர்ங்கிற ஸ்கீம்ல வந்து கொண்டு வந்து, அதுல வந்து மாடர்ன் லைப்ரரீஸ் வந்து டிஜிட்டல் லைப்ரரீஸ் கொண்டு வந்து நல்ல ஒரு அ ஒரு இன்டர்நெட் வசதியோட, ஒரு நல்ல ஹை ஃப்ரீக்வன்சியோட வந்து மாணவர்கள் ஏதுவா படிச்சு ஏன்னா இன்னைக்கு புத்தகத்த விட இன்னைக்கு ஆன்லைன்ல இருந்தா டக்கு 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 டக்குன்னு படிச்சுட்டு போயிடுறாங்க. எல்லாத்துட்டயும் இன்னைக்கு மொபைல், லேப்டாப் அது இது இருக்கனால, இன்னைக்கு புத்தகத்த வாசிக்கிறத விட இன்னைக்கு ஆன்லைன்ல படிக்கிற இப்ப நமக்கே புத்தகத்த வச்சோம்னா ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து தூக்கம் வந்துரும். இது ஆன்லைன்ல உட்கார்ந்தோம்னா 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஒரு விஷயத்த பத்தி ஆழமா போய் படிச்சுக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுக்கும் வந்து ஒரு வாய்ப்ப உருவாக்கி குடுக்கும். உடனே இவங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, அ முதல்வர் நூலகத்த வந்து இவங்க டிஜிட்டல் நூலகமா மாத்திட்டாங்க. அதெல்லாம் பொய்யான தகவல்கள் அது. ஸோ அந்த மாரிலாம் வந்து இவங்க எதுவுமே பண்ணல. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நாங்க வந்து ந என்னது இந்த நன்னிலம்னு வச்சிருந்தோம். இவங்க வந்து மண்ணின் மகள் அப்படின்னு மாத்திட்டாங்க. நன்னிலம்ங்கிறது வந்து ஆதி திராவிடருக்கு வந்து நிலம் வாங்கும்போது அந்த ஆகுற செலவுல 50% இல்லன்னா 5,00,000 எது அதிகம் இதுமோ அதுதான். பட் இங்க வந்து தாவேகா அரசாங்கம் குடுத்திருக்கிறதுல வந்து முழுக்க முழுக்க இலவசம். இலவசம். அப்ப இதுல அவங்க வந்து அந்த நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பயனாளர்கள் ஒண்ணா இருந்தா கூட, அந்த திட்டங்கள் வந்து பல இடத்துல வந்து அவங்க அத வந்து மாற்றி குடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால வந்து உடனே வந்து இவங்க திமுகவ பார்த்துட்டு இவங்க நாங்க சொல்றது தான் அவங்க செய்றாங்கங்கிறலாம் இல்ல. அடுத்தது வந்து கலைஞர் கனவு திட்டம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெற்றி வீடு திட்டமா மாத்திட்டாங்க. கலைஞர் கனவு திட்டங்கிறது வெறும் ரூ. 3,10,000 தான் பங்கீடு. அதோட அரசாங்கத்து சார்பா. மத்திய அரசினுடைய கான்ட்ரிபியூஷனோட தான். இதுல தமிழக அரசாங்கம் ரூ. 5,00,000 குடுக்குறாங்க. அப்ப ரூ. 3,10,000 இருந்த ஸ்கீம இவங்க 5,00,000 மாத்துறாங்க. 70,000 பயனீட்டாளர்கள். ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்ப வந்து வெற்றி லேப்டாப் வந்து இந்த உலகம் உங்கள் கையில்ங்கிறத வந்து வெற்றி லேப்டாப்ன்னு மாத்திட்டாங்கன்றாரு. இந்த லேப்டாப் ஸ்கீம் யாருதுங்க? அதிமுக அரசுல கொண்டு அப்ப நீங்க ஸ்டிக்கர் அடிக்கலையா அத? அது கூட நீங்க எப்ப குடுத்தீங்க லேப்டாப்? கடைசி எலெக்ஷன் இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி. அது கூட யாருக்கு குடுத்தீங்க அவசர அவசரமா? கல்லூரி மாணவர்களுக்கு தான். கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டு போட தகுதினா அவுட் கோயிங் ஸ்டூடண்ட்டுக்கு. அவன் படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளிய போகும்போது அவனுக்கு லேப்டாப் கிடைச்சு, இனிமேல் பாடத்த படிச்சு, இனிமேல் லேப்டாப்ப கத்துக்கிட்டு அவன் போய் வேலை வாய்ப்பு ஏற்படுத்த போறானா? அப்ப நீங்க அத பூரா பண்ணுனது வந்து ஓட்டுக்காக தான் நீங்க அத பண்ணுனீங்க. அதே மாரி இந்த ஒலிம்பிக் சிறப்பு மையம் நாங்க பண்ணிட்டோம்னாங்க. நீங்க 4 சென்டர் வச்சிருந்தீங்க. அதுல எவ்வளவு இன்னைக்கு ஃபங்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஒலிம்பிக் சென்டர்ஸ் வந்து இன்னைக்கு கொண்டு வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து இதெல்லாம் வந்து இவங்க செஞ்சதே அவங்க செய்றாங்கங்கும்போது, சிறப்பா செய்றாங்களான்னு நம்ம பார்க்கணும். அப்ப நான் இப்ப படிச்ச இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திட்டங்கள் அதே இருந்தாலும், அது எப்படி விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது,
பயனாளிகள் எவ்வாறு பயனடைகிறாங்க, முந்தினதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத நான் எடுத்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இது திமுகவினுடைய திட்டமா? அதே மாதிரி வந்து பள்ளி நிறைவு திட்டம்னு கொண்டு வந்தாங்க. இது திமுகவினுடைய திட்டமா? நான் ஏற்கனவே சொன்னேன் டிஎன் சுடர், அந்த 1,00,000 படுக்கை வசதியோட. இது திமுகவினுடைய திட்டமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு ஏஐ ட்ரெய்னிங் வந்து ஒரு 5,00,000 மாணவர்களுக்கு குடுக்குறாங்க. ஏஐ ரொபாட்டிக்ஸ் எல்லாம் வந்து பள்ளி கல்வியிலேயே வந்து ஒரு கரிக்குலமா கொண்டு வரணும்னு இருக்காங்க. இதெல்லாம் திமுகவினுடைய திட்டமா இருந்துச்சா இது? ஸ்கில் ட்ரெய்னிங் கொண்டு வராங்க. அண்ணன் சீரு, இந்த தாய்மாமன் சீர், நமக்கு இலவசத்துல உடன்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அண்ணன் சீருங்கிறது திமுக திட்டமா? தாய்மாமன் திட்டம்ங்கிறது திமுகவுடைய திட்டமா? அதே மாதிரி இன்னைக்கு மொபைல் கீரியாட்ரிக் கிளினிக், மொபைல் கிளினிக் வந்து கொண்டு வந்திருக்காங்க. வயதானவர்களுக்காக மொபைல் கிளினிக். இது மற்ற ஆட்சியில் இருந்துச்சா? இவங்க தானே இதெல்லாம் கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு சென்னையில் 1375 கோடியில் ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்டகிரேட்டட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ், ஒரு 160 கோர்ட் இருக்கிற அளவுக்கு வந்து இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கட்டுறாங்க. நீதிமன்றங்களுக்காக ஒருங்கிணைந்த உலகத்தரம் வாய்ந்த நீதிமன்றங்களுடைய கட்டடம். இது வந்து உங்கள் ஸ்கூலில் இருந்துச்சா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெற்றி ஹவுசிங் யூனிட் ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதை குளோபல் சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2031 2117 கோடி ரூபாய் அமைப்பில் வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி மை ஹோம் ஸ்கீமுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் 15,000 கோடி ரூபாய் திட்டம். அதில் வந்து அடுத்த 7 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 வீடுகள். இந்த இதில் அடிப்படையில் வந்து இந்த பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் 15,000 கோடி ரூபாயா இருந்தாலும், அது கேப் ஃபண்டிங்கிற 3,500 கோடி ரூபாய் ஐடென்டிஃபை பண்ணி, அந்த 3,500 கோடி ரூபாய் வந்து தமிழக அரசாங்கம் வந்து அவங்க வந்து பரிந்துரை பண்றாங்க. அதோட அவங்களுடைய ஃபிளாக்ஷிப். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2030-31 சென்னை முழுவதும் சமமான தடையற்ற குடிநீர் வந்து 3,108 கோடி ரூபாய் திட்டத்தில் வந்து இது கொண்டு வராங்க. சென்னையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சமமான பாதுகாக்கப்பட்ட குடிநீர். இன்னைக்கு வரைக்கும் சென்னையில் அது ஏதாவது இருக்கா? இன்னைக்கு பிரச்சனையே தண்ணியில் தானே பிரச்சனை. அப்போ இன்னும் எத்தனையோ பிரச்சனை இது கொண்டு வராங்க. அடுத்தது வந்து இவங்க சொன்னக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாம் கல்விக்கு நிதி குறைச்சிட்டாங்க, கல்விக்கு நிதி குறைச்சிட்டாங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம், பட்ஜெட் எஸ்டிமேட்டுன்னு ஒன்று இருக்கும், ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுன்னு ஒன்று இருக்கும். ரிவைஸ்ட் எஸ்டிமேட் முடிச்சதுக்கப்புறம் ஆக்சுவல் ஸ்பெண்டிங் எவ்வளோ, அப்போ பட்ஜெட் போடும்போது எவ்வளோ ஒதுக்குனாங்க, அதுக்கப்புறம் திருத்தப்பட்ட மதிப்பீடு எவ்வளோ, திருத்தப்பட்ட மதிப்பீட்டுக்கு அப்புறமும் எவ்வளோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக செலவு பண்ணினது எவ்வளோ. அப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே போன தடவை நீங்கள் 44,000 கோடி ரூபா நாங்கள் ஒதுக்கணுங்கிறது, நீங்கள் செலவு பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 சில்லற கோடி தான் பண்ணியிருக்கீங்க. அவங்க அதிலிருந்து இதை மேம்படுத்தி 42,000 கோடிலேருந்து இன்றைக்கி 44,000 கோடியா. போன தடவை திமுக அரசாங்கம் பண்ணின ஒரிஜினல் செலவை விட, கல்விக்காக பண்ணின செலவை விட இப்போ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்க தாவேகா அரசாங்கத்தில் அதிகமாக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்போ இதே வந்து ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுது, நாங்கள் கல்விக்கு வந்து அதிகமாக ஒதுக்கணும், இவங்க வந்து 2,000 கோடி ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்கிறதே ஒரு பொய் பிரச்சாரம் தான் பார்க்குறேன். ஓகே சார், ஓகே. அப்போ இந்த மாதிரி பல திட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த தாவேகா அரசாங்கம் வந்து எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இலவசங்களை எவ்வளோதான் அரசியல் நிர்பந்தங்கள் இருந்தாலும் இந்த அண்ணன் சீரு தாய்மாமன் சீரை தவிர வேற எந்த இலவசங்களும் இல்லைங்கிறது வந்து உள்ளபடி எனக்கு மகிழ்ச்சி தான். ஓகே சார். இந்த சட்டசபை நிகழ்வுகளை வந்து நேரலையில் ஒளிபரப்புகிறாங்க. இது ஏராளமான மக்கள் வந்து நேரலையிலே பார்க்குறாங்க. இது அண்ணன் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு பெரிய அரிய வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப பெருமை பொங்க பேசிக்கிறாங்க. அதே நேரத்தில் சட்டசபையில் எதிரில் இருக்கக்கூடியவங்க அனைவரும் பழுத்த அரசியல்வாதிகள். ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே புதுசாக முதலமைச்சர்லேருந்து ஒரு சிலர் தவிர மற்ற அனைவருமே சட்டசபைக்கு முதல் முறையாக வந்தவர்கள். 2 பேருக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் பரவாயில்ல, இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு நினச்சோம், ஆனால் அருமையாக இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு வாதம் இருக்குது. உங்களுடைய பார்வையில் அது எப்படி? இல்லை, நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா புது ஆட்கள்ங்கிற மாதிரி தெரியுதா? எங்கேயுமே இல்லை. இது இன்னைக்கு வந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறது வந்து உள்ளபடியே தாவேகா அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய பலம். அப்போ ஏன்னா முதல்லலாம் வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகாது, இங்கே வெளியே வந்து பத்திரிகைகளுக்கு கொடுக்குற பேட்டியை வச்சு தான் என்ன நடந்துச்சுங்கிறது நம்மளா கணிக்க முடியுமே ஒழிய, இன்னைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் அவர்கள் கூட சொல்லியிருந்தார், நான் பேசும்போது லைவ் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர் பேசுனதெல்லாம் லைவ்ல தான் இருந்துச்சு. திருப்பி அவரே சபாநாயகரே கிளாரிஃபை பண்ணார், அப்படிலாம் இல்லை, செக் பண்ணிட்டோம், எல்லாத்தையுமே வந்து லைவ்ல தான் போய்கிட்டு இருக்கணும். அப்போது இன்னைக்கு ஒவ்வொரு பேச்சுக்களும் அங்கே பேசக்கூடியது, இவங்க எதிர்த்து இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க, ஆளுங்கட்சி சொல்கிறதுக்கு எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்கங்கிறது முதல் கொண்டு இன்றைக்கி
பெரிய அளவுக்கு தெரியுது. இப்போ இன்னைக்கு வந்து உதாரணத்துக்கு மார்ட்டின் அவர்கள்ட்ட இருந்து வந்து 550 கோடி ரூபாய் தான் வந்து கட்சி நிதியா பாண்டா வாங்கினாங்கிறது நம்ம இவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். சட்டசபையில பேசும்போது 900 கோடி வாங்கினீங்களேங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப நமக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 900 கோடி நீங்க பாண்ட்ல வாங்கினது 500 கோடி தனியா, மீதி 400 கோடி எங்கிருந்து வந்துச்சுங்கிற ஒரு கேள்வி நம்ம கிடைக்க வேண்டியது வருது. அப்ப நீங்க எதுக்காக கொடுத்தீங்க? நான் அவர் சொல்றாரு, நான் வந்து மருமகனா இருந்தாலும் நான் எந்த இதுலயும் இல்லை, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, போய் நீங்க உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க எதுக்காக 900 கோடி ரூபாய் வந்து லாட்டரி குடும்பத்திலிருந்து ஏன் வாங்குனீங்க. ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய மச்சனை சார்லஸ் ஜோஸ் மார்ட்டினா, அவர் ஏற்கனவே வந்து பேட்டிலேயே கொடுத்துருக்காரு, எங்க கிட்ட இருந்து இவங்க வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க, எங்களுக்கு வந்து டாஸ்மாக கொடுக்குறோன்னாங்க, எங்களுக்கு லாட்டரி சீட்டை வந்து அனுமதி கொடுக்குறோன்னாங்க, உங்களுக்கு தான் கடைசீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதையுமே சட்டப்பூர்வமாக செய்யணும்னு நினைக்கிறோம், இவங்க வந்து இல்லை நீங்கள் லாட்டரியை வந்து அப்படியே கண்டுக்கானாமல் நீங்கள் ஓட்டிக்குங்கன்றாங்க, எங்களுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்கள் சொன்னோன்னா அவர் ஒரு பக்கம் போட்டு உடைக்கிறார். ஸோ அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு லைவ் டெலிகாஸ்ட்டும் போது நமக்கு புது தகவல்கள் கிடைக்குது, யார் என்ன பேசுகிறாங்க, என்ன வந்து பதில் கொடுக்குறாங்க, அப்போ 2 பேர்த்துக்கும் உண்டான இது கான்வர்சேஷன் என்ன. அப்போ இன்றைக்கி கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பட்ஜெட்டில் கிரெடிபிலிட்டியை பற்றி ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ பேசும்போது மரியா வில்சன் எடுத்து சொல்கிறாரு, நீங்கள் கிரெடிபிலிட்டியை பற்றி பேசுகிறீங்க, நீங்கள் 2020-21 திமுக முடிஞ்சு போகும்போது அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுன எஸ்டிமேட்டட் ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ, ஐயா பிடிஆர் பழனிவேல்ராஜன் வந்ததுக்கப்புறம் அதை குறைச்சாரு, ஏன் குறைச்சாரு, அது வந்து அதிகமாக அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிருக்கிறனால தான் நீங்கள் குறைச்சிங்க, அதே மாதிரி வந்து இப்போ நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் 2,29,000 கோடி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்க, ஆனால் ஒரிஜினலாக இங்கே வந்துக்கிட்டு இருக்க வளர்ச்சி வந்து 8% தான், நீங்கள் 19% வளர்ச்சியை வந்து போட்டு வச்சுருந்தீங்க, அப்போ நாங்கள் வந்து அந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி இருக்கிறோங்கிறனால தான் நாங்கள் வந்து இது வந்து அதீத வளர்ச்சியை காமிச்சிருக்காங்க, இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லை, 8% வளர்ந்தா கூட பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு போட்டு 11% வளர்ச்சியில் நாங்கள் 2,65,00,000 சம்திங்கை காமிச்சிருக்கோங்கிற இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு புள்ளி விவரங்களை வந்து பரிவாற்றுறாங்க. அதை நம்ம பார்க்கும்போது இது நம்ம வந்து இந்த புள்ளி விவரங்கள்லாம் நீங்க இந்த லைவ் இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆமா, பத்திரிகையில ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் சார்ந்த விஷயங்களோட கேட்டுட்டு போயிடுவாங்க. இந்த அளவுக்கு நம்மள மாதிரி ஆளுங்களாம் அந்த டீடைல்டு டேட்டா இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும், அப்பதான் நம்ம ஒரு பிரச்சனையை புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த கட்சி பிடிக்கும் இந்த கட்சி பிடிக்காதுங்கிறதுக்காக ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம என்ன தரவுகள், என்ன டேட்டா இருக்கு, என்ன ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன், அதை அடிப்படையாக வச்சு இதுக்கு நம்ம ஆதரவா இல்லை இதுக்கு நம்ம எதிர்ப்பாங்கிறதா நம்மளுடைய நிலைப்பாடு. அப்போ நம்மளை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி லைவ் ரிலே செய்யப்படுறது வந்து உள்ளபடியே மகிழ்ச்சி. அதோட இன்னைக்கு இளைய தலைமுறையினர் வந்து நிறைய பேர் இந்த லைவை பார்க்குறாங்க. வீட்டில் உட்காந்து வெறும் சீரியலு, சினிமா, ஸ்போர்ட்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அசம்பிளியினுடைய நடவடிக்கைகளை வந்து கூர்ந்து கவனிக்கும் போது அரசியல் புரிதல் வருங்கால சமுதாயத்திற்கு அதிகமாக கிடைக்கும். அப்போ இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழித்து நம்மளுடைய தமிழ் சமுதாயம் அரசியல் புரிதலில், அரசியல் சிந்தனையில், அரசியல் ஞானத்தில் எந்த அளவுக்கு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறும்னு எனக்கு உள்ளபடி அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே சார், நம்மளும் எதிர்பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போட்டால் தான் நமக்கு தேவையான தலைவரை நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஞானத்தோட நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி ரமணி.